அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம், நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான தேவ மனிதர் சார்லி கிர்க் தானே, 31 வயது. ஆமே, அமெரிக்கா தேசம் கிறிஸ்தவ நாடு, ஆனாலும் கிறிஸ்து இல்லாத ஒரு நாடு. அது நடுவில் இந்த சின்ன வயசுல கர்த்தருக்காக அவ்வளவு வைராக்கியமாய் இந்த பைபிள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து. ஆமே, அதாவது நேற்று கொஞ்சம் அவர்கிட்ட கொஸ்டின் ஆன்சர், வாலிபர்கள் அவர்கிட்ட கேட்குற கேள்விகள், இதுக்கு இவர் கொடுக்குற பதில கொஞ்ச நேரம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தலைமுறை மோசமா இருக்கு, எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா? ஆமே, இத்தனைக்கு அதுக்கு பேர் கிறிஸ்டியன் கண்ட்ரி, ஆனாலும் அதுல உறுதியா நின்று விசுவாசத்துல உறுதியா நின்னா கிறிஸ்தவ நாட்டிலையும் பிரச்சனை உண்டு, உலகத்துல பிரச்சனை உண்டு. அதனால இங்க அது அந்த நாடு அப்படி கிடையாது. விசுவாசத்துல உறுதியா நினைத்து அவரை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. அவருடைய 2 சின்ன குழந்தைங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். ஆமா, அவங்களுக்கு தெரியாது ஒரு இரத்த சாட்சி ஒரு மறிச்சிட்டா 100 1000 லட்சம் சார்லி கிர்க்க கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆமே, இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்பணும். கைகளை உயர்த்தி விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிறவர்களை கர்த்தாவே எல்லா திசைகளிலும் எழுப்புவீராக, கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. ஒரு ஸ்தேவானை இரத்த சாட்சியாய் கொலை செய்த போது ஒரு பவுல தூக்குனீங்கப்பா, அப்படிப்பட்ட ஒரு கிரியை இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்திற்கு நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். தேசங்கள் உம்மை அறியட்டும், தேசங்கள் உம்மை அறியட்டும். பாகாலை முத்தமிடாத, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் மடக்காத ஆயிரங்கள் லட்சங்கள் ஒவ்வொரு தேசத்திலும் எழும்பட்டும். ஆண்டவரே, கர்த்தர் ஆளுகை செய்வீராக, உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே, ஆமே. தேசம் இயேசுவை அறியணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்காகலாம் ஜெபம் பண்ணணும் கர்த்தருக்காக. ஆமே, சின்ன வயசுல அவர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு. ஆமே, கவர்மெண்ட் சைட்ல நல்ல வேல்யூ உள்ள பர்சன். அப்படி இருந்து அவருடைய ஃபெய்த்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து. ஆமே, அவங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணணும். கர்த்தர் அவர்களை, அந்த குடும்பத்தை பலப்படுத்தி ஆமே கர்த்தர் நடத்துவாராக.